குவாகுலேஷன் பாத்வேயில் இன்ட்ரன்சிக் பாத்வேன்னு இருக்குது, எக்ஸ்ட்ரன்சிக் பாத்வேன்னு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரன்சிக் பாத்வேக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஆக்டிவேஷன் பாத்வேன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரன்சிக் பாத்வேக்கு பேர் அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் பாத்வேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரன்சிக் பாத்வே பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரன்சிக் பாத்வே வந்து என்னென்னா, இப்போ வந்து வெளியிலேருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்னென்னா, ஒரு இன்ஜூர் ஆயிடுச்சு ஒரு டிஷ்யூ, அதுலேருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் வந்து டிஷ்யூ ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து யார் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா 7 ஆக்டிவேட் பண்ணுவாங்க. 7 வந்து 7A கன்வெர்ட் ஆகி 10ல் இருக்கும். இப்போ சேம் சைடு அந்த சைடில் இருந்து இது வந்து ஒரு ஷார்ட் ப்ராசஸ் எக்ஸ்ட்ரன்சிக் பாத்வே. பட் இன்ட்ரன்சிக் பாத்வேங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். அது வந்து ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் இந்த வந்து எக்ஸ்ட்ரன்சிக் பாத்வே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரன்சிக் பாத்வே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இதை யார் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா கொலாஜன் ஆக்டிவேட்டட் பிளேட்லெட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்னா கன்வெர்ட் ஆகும்ல, இந்த 12லேருந்து 12A கன்வெர்ட் ஆகும். 12Aலேருந்து என்னென்னா 11A கன்வெர்ட் ஆகும். 11Aலேருந்து 10 கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா 8A வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 8A வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் வர பாத்வே எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு வந்து காமன் பாத்வேன்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா 10லேருந்து ப்ரோத்ரோம்பின்லேருந்து த்ரோம்பினா கன்வெர்ட் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா 5A. 5லேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரோத்ரோம்பின்லேருந்து த்ரோம்பினா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோத்ரோம்பின்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஃபைப்ரினோஜன்லேருந்து ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ தட் வந்து கிளாட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிவிஏ பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ சிவிஏ பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு வந்து கிளாட் வந்து இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கிளாட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணணும் அவங்களுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பிளாஸ்மினோஜன்லேருந்து பிளாஸ்மினா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம்ஸ் யாருன்னா டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர். அந்த டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா ஆல்டிப்ளேஸ், டெனக்டிப்ளேஸ் அண்ட் ரெட்டிப்ளேஸ்ட். இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆல்டிப்ளேஸில் ட்ரக்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 100 ml வந்து ஐவி இன்ஃபியூஷன் கொடுப்பாங்க. ஆனால் டெனக்டிப்ளேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டைரக்ட் ஐவி கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த 2 ட்ரக்ஸ். ஒருவேளை வந்துட்டு ரொம்ப சிபிஏ பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெப்டோகைனஸ் லைசஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ராசஸ் இது முடிஞ்சுதா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பிளாக் இருந்தது, அதனால நம்ம வந்து அந்த பிளாக்கை பிரேக் டவுன் பண்ணோம். ஸோ தட் வந்து ஃபைப்ரின் வந்து டிகிரேடேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை, ஸோ தட் வந்து நம்மளுக்கு வே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து ப்ளீடிங் கம்ப்ளைண்ட்ஸில் வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த கிளாட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு வந்து டெனசமிக் ஆசிட் ஆக்சுவல்ஸாக கொடுப்போம். இது முடிஞ்சுதா. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வந்து த்ரோம்பினை வந்து டைரெக்டாக பிளாக் பண்ண போகிறோம். ஏன் வந்து த்ரோம்பினை டைரெக்டாக நம்ம பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து த்ரோம்பின் தான் வந்து ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணி கிளாட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது. இப்போ நம்ம த்ரோம்பினையே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அந்த ப்ராசஸை அப்படின்னா என்ன ஆகும், இந்த கிளாட் வந்து ஃபார்ம் ஆகாதா. அதனால் அந்த தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், நம்ம த்ரோம்பினை வந்து பிளாக் பண்ணுறோம். டைரெக்டாக த்ரோம்பினை வந்து இன்ஹிபிட் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து ஹெப்பாரின், லோ மாலிகுலர் வெயிட்டு ஹெப்பாரின், ஆர்கேட்ரோபன், டேபிகேட்ரோன் அண்டு பிவலூரிடன். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக த்ரோம்பினை பிளாக் பண்ணுறதுனால நம்ம வந்து கிளாட் வந்து நம்ம வந்து உருவாக விடாமல் நம்ம தடுக்கிறோம். இப்போது 10A வந்து போயிட்டு இன்ஹிபிட் பண்ண போகிறோம். இப்போ 10A ஏன் இன்ஹிபிட் பண்ணுறோம் அப்படின்னா, 10Aலேருந்து தான் என்னென்னா ப்ரோத்ரோம்பின்லேருந்து த்ரோம்பினா கன்வெர்ட் ஆகும். த்ரோம்பின்லேருந்து என்னென்னா ஃபைப்ரினோஜன்லேருந்து ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம வந்து கிளாட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்ல. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து 10A வந்து கொடுக்கலாம் ட்ரக்ஸ். அதில் வந்து பார்த்தோன்னா டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் இருக்குது. டைரெக்டாக 10A ஆக்ட் பண்ணுற ட்ரக்ஸ் தான் வந்து அபிக்சிமேபு, ரிவாராக்சிபன்னு அந்த மாதிரி ட்ரக்ஸ். இன்டைரக்டாக ஆக்ட் பண்ணுற ட்ரக்ஸ் தான் யாருன்னா லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், அதில் வர டால்டாபெரின், எனாக்சாபெரின், அதுக்கப்புறம் ஹெப்பாரின்.